இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கை முறையில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பரமத்தி வேலூர் தாலுகா கபிலர் மலையிலேருந்து அண்ணன் லோகு அண்ணன் வந்து நமக்கு மர வெண்டை விதை கொடுத்து விட்டார். அது வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்களுக்கு மேலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மர வெண்டை செடி வந்து நம்ம முழங்கால் அளவு வளர்ந்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூ வச்சுருக்குது, சில காய்களும் பிஞ்சு வச்சுருக்கு. சிறப்பாகவே வருது. நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து மர வெண்டை வந்து சிறப்பாக வருது. இது வந்து நமக்கு ஒரு செடி இருந்தால் போதுங்க. ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சோம்னாலுமே ஒரு விதை இருந்தால் போதும். ஒரு செடி பார்த்தீங்களா, சிறப்பாகவே வருதுங்க. செம்ம சிறப்பு. அண்ணன் லோகு அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவங்க தான் அந்த பாரம்பரிய ரகத்தை எனக்கு கொடுத்தாங்க. இந்த ரகத்தோட விதையை எல்லா விதைகளுமே ஃபால்ட் இல்லாமல் நான் முளைக்க வச்சுட்டேன். செடிகள் வந்து 1-2 கொஞ்சம் சத்து பற்றாக்குறையினால் சிறுசு பெருசுமாக வளர்ந்துருக்குதுங்க. அதே மாதிரியே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இதே இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கீழே இருக்கிறது வந்து சுண்டக்கத்திரி வேறு, மேலே வந்து நம்ம நாட்டு கத்திரி கண்டு. அதை வந்து ஒட்டு கட்டி வச்சுருக்கிறேன். நல்லாவே தளைஞ்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு நாற்று இருக்கும், கத்திரி நாற்று. இதில் ஒரு நாற்று. இது வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம நாற்று போகிறதுக்காகவே வச்சுருக்கிறோம், ஒதுக்கி வச்சுருக்கிறேன். சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த வாட்டி எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. மறுபடியும் லோகு அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.